தாமதிக்கு என்ன செய்வது தங்கலாய்க்க வேண்டாம். சரியான நேரத்தில் சரியானபடி கர்த்தர் செய்கிறவர். இந்த மார்ச் மாதத்துல புதிய ஆரம்பங்களை கர்த்தர் கொடுக்க போறாரு. புதிய காரியங்களை செய்ய போறாரு. உங்களுடைய விசுவாசத்துல பலப்படுங்க. ஆண்டவர் உங்க பட்சத்துல இருந்தா போதும், மனுஷன் ஒன்னும் உங்களுக்கு செய்ய முடியாது. பிசாசெல்லாம் கிட்டவே வர முடியாது. பலவீனங்களை நீங்க கடிந்து கொள்ளும் போது விலகி போத பாப்பீங்க. இருள் வெளிச்சமா மாறும். கர்த்தர் நம் நடுவிலே வாசம் பண்ணுகிற ஒரு மாதமாக இருக்க போகிறது. ஆண்டவர் இரட்சகருமாக இயேசுவின் இனிதான நாமத்தினால் இந்த மார்ச் மாதத்தில் உங்களை வாழ்த்துவதில் மிகுந்த சந்தோஷம் அடைகிறேன். கர்த்தர் கடந்த 2 மாதங்கள் பாதுகாத்து இந்த புதிய மாதத்திற்குள் கொண்டு வந்திருக்கிறார். நாட்கள் ஒரு நிழலை போல புகையை போல வேகமாய் போய்கொண்டிருக்கிற இந்த காலகட்டத்தில் கர்த்தர் இந்த மாதத்திலும் நம்மை நடத்த வல்லவராயிருக்கிறார். ஒரு வசனத்தை வாசித்து நாம் தியானித்து ஜெபிக்கலாம். வேதத்திலே செப்பனியாவின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். உன் தேவனாகிய கர்த்தர் உன் நடுவில் இருக்கிறார். அவர் வல்லமையுள்ளவர். அவர் ரட்சிப்பார். அவர் உன் பேரில் சந்தோஷமாய் மகிழ்ந்து தம்முடைய அன்பின் நிமித்தம் அமர்ந்திருப்பார். அவர் உன் பேரில் கம்பீரமாய் களி கூறுவார். கர்த்தர் நம் நடுவிலே வாசம் பண்ணுகிற ஒரு மாதமாக இருக்க போகிறது. எவ்வளவு சந்தோஷமா இருக்கும் தெரியுமா? பழைய ஏற்பாட்டு காலத்தை சற்று அப்படியே நீங்க பின்பாக திரும்பி பார்ப்பீங்கன்னு சொன்னா, தேவன் ஜனங்கள் மத்தியிலே உலாவுவதற்கு தான் விரும்பினார். நான் உங்கள் தேவனாக இருந்துன்னு சொல்லுவார். அல்லது நான் உங்கள் நடுவே உலாவி உங்கள் தேவனாயிருப்பேன், நீங்கள் என் ஜனமாயிருப்பீர்கள். அப்படிப்பட்ட ஒரு பாக்கியத்தை கொடுத்திருந்தார். ஆசரிப்பு கூடாரத்தை கூட இஸ்ரவேல் ஜனங்கள் வனாந்தரத்திலே பாளையம் இறங்கியிருக்கும்போது அதன் நடுவிலே தான் வைக்க முடியாது சொன்னார். ஆனால் ஜனங்களுக்குள்ளே ஒரு ஒற்றுமை, ஒரு மனம், ஒரு பரிசுத்தம் இல்லாத ஒரு சூழ்நிலையிலே பாவம் பெருகும் பின்னாலே நடுவில் வைக்க வேண்டாம், ஓரமாக போட்டுவிடு என்று சொல்லிவிட்டார். இல்லாவிட்டால் உங்களுக்கு தான் ஆபத்து என்று சொல்லி, இன்னைக்கு நம்முடைய நடுவில் நம்முடைய தேவன் உலாவ விரும்புகிறார், வாசம் பண்ண விரும்புகிறார். அப்படி ஒருபட்ட ஒரு சூழ்நிலை வந்துவிட்டால் அடுத்து என்ன நடக்கும் என்று சொன்னால், அவர் வல்லமையுள்ள தேவன் என்பதை நாம் பார்த்து கொள்ள முடியும், கண்டு கொள்ள முடியும், நம்முடைய வாழ்க்கையிலே அனுபவிக்க முடியும். அநேக நேரத்தில் அநேக பகுதியிலே ஆண்டவருடைய வல்லமையை நாம் இன்னும் அனுபவிக்காமல் அல்லது உணராமல் பார்க்காமல் இருக்கிறபடினால் தான் சூழ்நிலையை பார்த்து பயப்படுகிறோம். வியாதி வந்தால் பயப்படுகிறோம், எதிரிகள் வந்தால் பயப்படுகிறோம், எதிர்காலத்தை குறித்து கவலைப்படுகிறோம், வேலை என்னாகுமோ அல்லது சின்ன சின்ன காரியங்களுக்கு கூட பயந்து இப்படியே வாழ்ந்து கொண்டிருப்பது என் ஆண்டவர் பிரியப்படவில்லையே. தமது வல்லமையை நமக்கு காண்பிக்க விரும்புகிறார். அதோடு மட்டுமல்ல, நம்மோடு கூட இருக்கிற தேவன் பராக்கிரமசாலி, வல்லமையுள்ள என்பதை சத்துருக்கள் அறிந்து கொள்ளும்படிய கிரியைகளை நடப்பிக்க விரும்புகிறார். அதோடு அடுத்து என்ன சொல்கிறார்? ரட்சிப்பாராம். ரட்சிப்பார் என்று சொன்னால் என்ன? ஏதோ ஆண்டவரை அறிந்து கொள்வது மட்டுமல்ல, ஒரு பெரிய அழிவு, என்னது பாதாளத்திற்கும் நரகத்திற்கும் விழுந்து விடாதபடி அதிலிருந்து மீட்டு எடுக்கிறாரே. அதற்கு பாத்திரவான்களாய் இருக்கிறவர்களை கூட அவருடைய பாவங்கள் எல்லாவற்றையும் மன்னித்து தம்முடைய ஜனங்களாய் மாற்றி தம்முடைய ராஜ்யத்திற்கு சொந்தமாய் மாற்றுகிறார், ரட்சிக்கிறார். அப்படிப்பட்ட பாக்கியத்தை கர்த்தர் கொடுக்கிறார். என்னென்ன காரியங்களில் பிடிக்கப்பட்டு என்னென்ன காரியங்களில் விடுதலை இல்லையோ அதில் எல்லாவற்றிலிருந்து கர்த்தர் ரட்சிக்க வல்லவராக இருக்கிறார். சகைவை சந்திக்கிறார். பாருங்கள், அவனுக்குள் ஒரு மாற்றம், அவன் வீட்டிற்குள் ஒரு பெரிய மாற்றம். அந்த வீட்டிற்குள் இயேசு வந்தவுடன் அந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்து விடுகிறது. இருள் மாறி விடுகிறது, சுபாவம் மாறி விடுகிறது. இயேசு நீ அதை செய்தார், இதை செய்தார், இது சரியில்லை என்று எதையுமே பேசவில்லை. இயேசு வந்து விட்டாலே போதும், நம்முடைய மன ரீதியான மாற்றங்கள் அதிகமாக இருக்கும். இதைதான் ஆண்டவர் இந்த இடத்தில் இந்த நாட்களில் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். அடுத்து அதோடு நின்று விடவில்லை, நம்முடைய பேரில் என்ன பண்ணுவாராம்? சந்தோஷமாய் மகிழ்வாராம். நம்ம நினைக்கும் பொழுதெல்லாம் என் பிள்ளை நடுவில் நான் இருக்கிறேன், என் பிள்ளையோடு கூட நான் இருக்கிறேன், அவர்களோடு கூட வாசம் பண்ணுகிறேன்னு சொல்லி என்ன பண்ணுவாராம்? சந்தோஷப்படுவார். நம்மோடு கூட அவருடைய அன்பு நிமித்தமாக அமர்ந்திருப்பாராம், தங்கியிருக்க ஆரம்பித்து விடுவார். மார்த்தாள் மரியாள் வீட்டுக்கு போனால் இயேசு தங்கினார். அதோடு மட்டும் விடவில்லை, திரும்பவும் கம்பீரமாய் களி கூறுவாராம் நம் நிமித்தமாக, நம் பேரில்லை. இவ்வளவு பெரிய பாக்கியங்களை கர்த்தர் வைத்திருக்கிறார். ஆனால் இந்த மாதத்தில் அதனால ஆண்டவர் நம்மோடு கூட உலாவுவதற்கு, தங்குவதற்கு நம்முடைய உள்ளங்களை திறந்து கொடுக்க போகிறோம். இயேசு இல்லைன்னா ஒண்ணுமே இல்லை. இயேசு இல்லாத வாழ்க்கை வேஸ்ட், அது ஒண்ணுமே கணக்கிலே வராது. ஒவ்வொரு நாளும் நமக்கு 24 மணி நேரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த நாள் இயேசுவுக்காக கொஞ்சமாவது நம்ம நேரத்தை கொடுக்கிறோமா? அவரோடு உறவாடுகிற, அவரோடு நடக்கிற, அவரோடு சஞ்சரிக்கிற ஒரு நாட்களைய கர்த்தர் இதை மாற்ற விரும்புகிறார். நோவாவின் நாட்கள் நடந்தது போல இன்னைக்கு பாவங்கள், கொள்ளைகள் பெருகி ஒரு நிச்சயமற்ற நாட்கள் வந்துவிட்டோம். லோத்தி நாட்களில் நடந்தது போல நடந்து கொண்டிருக்கிறது. ஆனால் நோவாவின் நாட்களை பார்க்கும் பொழுது ஒரு பக்கம் பாவங்கள் பெருகியிருந்தாலும் மறுபக்கம் நோவா தேவனோடு சஞ்சரிக்கிறவராயிருந்தார் வேதம் சொல்லுகிறது. இதைதான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். அப்போஸ்தலர் நாட்களில் அவர்கள் கூடியிருந்த அந்த இல்லத்தை, அந்த மேல் வீட்டு அறையை பரிசுத்த ஆவியானவர் நிரப்பினார். அடுத்து அவருடைய உள்ளங்களை நிரப்பினார்.
நடந்தது என்ன தெரியுமா? ஒரு பெரிய மாற்றம். அவர்களுக்குள் தைரியம் வந்தது, பயம் மறைந்து போய்விட்டது, பின்மாற்றம் காணாமல் போய்விட்டது. எழுந்து வைராக்கியமாய் கர்த்தருக்காக நின்றார்கள். கர்த்தர் தமது வல்லமையை அவர்கள் மூலமாய் வல்லமையாய் வெளிப்படுத்தினார். அற்புதங்களுக்கு குறைவே இல்லை. நிழலில் வல்லமை இருந்தது, அப்படியே வஸ்திரங்களில் வல்லமை இருந்தது, பார்வையில் வல்லமை இருந்தது, அசைவில் வல்லமை இருந்தது. மொத்தத்தில் சொல்லப்போனா அவருடைய வாழ்க்கை முழுவதுமாய் மைட்டியாக தேவன் வெளிப்பட்டார். இந்த மார்ச் மாதம் அப்படித்தான் தேவன் செய்ய விரும்புகிறார். நம்மை அர்ப்பணித்து நம்முடைய இல்லங்களுக்குள் கர்த்தரை நாம் அனுமதிப்போம், உள்ளங்களுக்கு அனுமதிப்போம். நம்முடைய பாளையங்கள் சுத்திகரிக்கப்படட்டும். ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியங்கள் நம்முடைய உள்ளத்திலோ இல்லத்திலோ இருந்தால் தூக்கி தூரை போடுவோம். ஆண்டவருக்கு முதலிடம் கொடுத்து பார்ப்போம். ஒரு சம்பவத்தை ஒரு போதகர் சொன்னார். நான் அடிக்கடி அநேக செய்தியில் நான் பயன்படுத்துவதுண்டு, சொல்லி நான் ஜெபிக்க விரும்புகிறேன். ஒரு அருமையான கணவன் மனைவி இயேசுவை ஏற்றுக்கொண்டார். இயேசுவின் மேல் அத்தனை அன்பு. ஆலய ஆராதனைக்கெல்லாம் போவார். கணவனுக்கு அது பிடித்தமே கிடையாது. அதனால் ஒவ்வொரு நாளும் ஆராதனைக்கு அல்லது ஞாயிற்றுக்கிழமை போயிட்டு வந்தால் கணவர் போட்டு அடின்னு அடிப்பார். ஆனாலும் அவர்கள் எதிர்த்து பேசுவதில்லை, பொறுமையாக சகித்து கொண்டார்கள். நாட்கள் போய் கொண்டிருந்தது. ஒரு நாள் அந்த ஆலயத்தின் மூலமாய் ஒரு 2 நாள் ரிட்ரீட் மாதிரி வெளியிடத்துக்கு கூட்டிட்டு போகிறதாக அந்த போதகர் அனௌன்ஸ் பண்ணோடனே இந்த சகோதரிக்கு ஆண்டவர் சமூகத்தில் போய் 2 நாள் இருக்கிற எவ்வளோ சந்தோஷம், நானும் போவேன்ட்டு கணவன் வந்து சொல்லும் பொழுது அவருக்கு கோபம் வந்துருச்சு. நீ போகக்கூடாதுன்னு சொன்னார். இந்த அம்மா புறப்பட்டு போயிட்டாங்க. உடனே கணவர் என்ன பண்ணார்? கோபத்தில் தன்னுடைய ட்ரெஸ் எல்லாம் எடுத்து அந்த வீட்டை பூட்டி சாவி எடுத்துட்டு பக்கத்தில் ஒரு சின்ன ஏரி மாதிரி குட்டையில் தண்ணி இருக்கும், அதில் அந்த வீட்டு சாவியை தூக்கி எறிஞ்சிட்டு போயிட்டாரு. 2 நாள் கழிச்சிச்சுதே இந்த அம்மா திரும்பி வராங்க. அந்த ரிட்ரீட்லாம் முடிச்சு வீடு பூட்டி இருக்குது. ஒருவேளை ஹஸ்பண்ட் பக்கத்தில் எங்கேயா போயிருப்பாருன்னு சொல்லிட்டு வர்ற வழியில் என்ன பண்ணாங்க, கொஞ்சம் மீன் வாங்கிட்டு வராங்க. எங்கள் வீட்டுக்காரருக்கு ரொம்ப பிடிக்கும் மீன் குழம்புன்னு சொல்லிட்டு வீட்டு போனால் பூட்டி இருக்குது. பக்கத்து வீட்டில் உடனே ஒரு பாத்திரமா ஒரு கத்தியும் கூடமான்னு சொல்லி வாங்கி இந்த மீனெல்லாம் க்ளீன் பண்ணுறேன், அதுக்குள்ளே எங்கள் வீட்டுக்காரர் வந்துடுவார், சமைச்சு கொடுத்துருன்னு சொல்லும் பொழுது என்ன பண்ண அவங்களும் கொடுத்துருக்காங்க. அதில் வெளியே ஒரு ஓரத்தில் உட்காந்து அந்த மீனெல்லாம் க்ளீன் பண்ணுறாங்க. அந்த மீனை க்ளீன் பண்ணி அந்த வயிற்றில் இருக்க கழிவெல்லாம் எடுக்கும்போது அதில் ஒரு சாவி கொத்து வருது. இது என்னடா சாவி கொத்து உள்ளேருந்து வருது பார்த்தா இந்த அம்மா வீட்டில் உள்ள சாவி. இது ஒன்றுமே புரியல. சரி மீனெல்லாம் ரெடி பண்ணி அதை போட்டு திறந்த உடனே என்னாச்சுது, கதவும் திறந்துருச்சு, வீட்டுக்குள்ளே போயிட்டாங்க. அடுப்பில் மீன் குழம்பு வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு பக்கம் சாதம் ரெடி ஆகிட்டு இருக்குது. இந்த மனுஷன் என்ன பண்ணார், அந்த சகோதரியுடைய ஹஸ்பண்ட் வந்து என்ன பண்ணுறான்னு பார்க்கணுன்ற ஒரு ஆன்சைட்டி, ஒரு எதிர்பார்ப்பு. பார்த்தா வீடு திறந்துருக்குது. பூட்டை உடச்சிட்டா புழுக்க விடக்கூடாதுன்ற கோவம் இன்னும் ஏறுது. இன்னைக்கு அவளை ஒரு வழி பண்ணு உள்ள வர பூட்டு உடையல அப்படியே இருக்கு, சாவியும் பூட்டுமா இருக்குது. சாவியை தூக்கி அந்த தண்ணிக்குள்ள அந்த ஏரிக்குள்ள போட்டோம். எப்படி சாவி அவ கையில் கிடச்சிது சொல்லி உள்ளே போய் பார்த்தா அவருக்கு ஒன்றுமே புரியலை. ஒரே குழப்பமாயிடுச்சுது. சரி அந்த அம்மாவும் ஒன்றும் கண்டுக்கவே இல்லை, நடந்தது ஒன்றும் சொல்லவே இல்லை. நேராக வீட்டுக்கு போனாங்க. வாங்கப்பா சாப்பிடுங்கன்ட்டு சந்தோஷமாக சாப்பாடு கொடுத்தாங்க. நல்ல மீன் குழம்பு நல்லா அவர் வெட்டிட்டார். அவர் வெட்டிட்டு அந்த 2 நாள் போயிடுச்சுது. அடுத்தல சண்டே சர்ச்சுக்கு இந்த அம்மா புறப்படுறாங்க. இவர் பார்த்துட்டே இருக்கிறாரு. இவர் திட்டுவார், அடிப்பார்னு பார்த்தா எதுவுமே சொல்லலை. அடுத்து என்ன பண்ணாரோ தெரியுமா, நேராக அவர் ஒரு சட்டை எடுத்து போட்டு புறப்பட்டு இந்த அம்மா பின்னாடி வராரு. ஏன்னா எங்கே வாரீங்க அப்படின்னே, நீ போகிற இடத்துக்கு தான் நானும் வரேன். எதுக்கு வாரீங்கன்னா, உங்கள் ஆண்டவர் பெரியவர், அவர் வல்லமை உள்ளவர். நான் அவருடைய கிரிகளை பார்த்தேன். பூட்டி சாவியத்துக்கு போட்ட நீ உள்ள வரவிடாம பண்ணன்னு பார்த்தா அவர் எப்படி சாவியை உன் கையில் கொடுத்தாரோ எனக்கு தெரியல. நான் வீட்டுக்குள்ளே நீ பூட்டை உடைக்காம வந்து உட்காந்துருக்கலாம் பார்க்குறா. 2வது நீ எவ்வளவோ நான் உன்னை அடிச்சும் கூட எனக்கு நல்லா சாப்பாடை திருப்பியும் சந்தோஷமாக கொடுக்குறிய. நான் எப்படி அந்த அன்பு என்னை தொட்டிருச்சுது. அந்த ஆண்டவர் எனக்கு வேணும்னு சொல்லி தான் நான் வர்றேன். அப்போ தான் அந்த சகோதரி நடந்ததெல்லாம் என்னன்னு சொல்லி கேட்கும்போது இவர் சொல்கிறாரு, நான் கோபத்தில் அப்படி பண்ணிட்டு போனேன். இவங்க சொல்கிறாங்க, நான் மீன் வாங்கினேன், அந்த மீனுக்குள்ளே நம்ம வீட்டு சாவி இருக்கணும்னு சொல்லி நான் எதிர்பார்க்கல, ஆண்டவர் செய்தார். அதான் நம்முடைய ஆண்டவருடைய வல்லமை. பாருங்களேன், அந்த மீனை கரெக்டாக இவங்க கையில் சந்தையிலேருந்து வாங்கி இவங்க வெட்டி அந்த டைமிங்கை பாருங்க, எவ்வளவு அழகாக ஆண்டவர் செய்கிறார். இங்கே சோர்ந்து போக வேண்டாம், எல்லாத்துக்கும் ஒரு காலத்தை வச்சிருக்கிறாரு. டிலேன்னு சொல்லாதீங்க, தாமதிக்கு என்ன செய்வதுன்னு தங்கலாய்க்க வேண்டாம். சரியான நேரத்தில் சரியானபடி கர்த்தர் செய்கிறவர். இந்த மார்ச் மாதத்தில் புதிய ஆரம்பங்களை கர்த்தர் கொடுக்க போறாரு, புதிய காரியங்களை செய்ய போறாரு. உங்களுடைய விசுவாசத்தில் பலப்படுங்க. ஆண்டவர் உங்க பட்சத்தில் இருந்தால் போதும், மனுஷன் ஒன்றும் உங்களுக்கு செய்ய முடியாது. பிசாசெல்லாம் கிட்டவே வர முடியாது. பலவீனங்களை நீங்கள் கடிந்து கொள்ளும் போது விலகி போத பார்ப்பீங்க. இருள் வெளிச்சமாக மாறும். இதை தான் நீங்கள் செய்ய போறீங்க. ஒரு 4 ஆண்டுகளுக்கு முன்பாக மார்ச் மாதத்தில் இந்த கோவிட் டைம் 2020 சாதாரணமாக அந்த ஆடியோ செய்தியை போட்டோம். இன்னைக்கு 4 ஆண்டுகள் முடிந்து கர்த்தர் அற்புதமாய் தடைகளை உடைத்து ஒரு நாள் கூட தடை இல்லாமல், ஒரு நாள் கூட போடுறதுக்கு வேற செய்தி இல்லைன்னு எடுத்து ஏதோ ஒன்று தூக்கி போட்டு இல்லாமல் ஒவ்வொரு நாளும் செய்தியை கொடுத்து இந்த ஆடியோ பல நாடுகளுக்கு, பல ஜனங்களுக்கு, அது யார் பேசுகிறா எங்கேருந்து வரதெல்லாம் தெரியாது, ஆனால் ரீச் ஆகிறத நாங்கள் அறிந்து கொள்கிறோம். அநேக சாட்சிகள், அநேகர் ரிப்ளை பண்ணுறாங்க, அநேகர் எங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கு. எங்களால் உண்டானதல்ல, என் தேவன் அன்று ஆரம்பித்தார் மார்ச் மாதத்தில், இன்றும் நடத்தி கொண்டிருக்கிறார். இந்த மாதம் உங்கள் வாழ்க்கையில் ஒரு புதிய ஆரம்பத்தை பார்க்க போறீங்க.
ஒரு புதிய ஆசீர்வாதத்தை பார்க்க போறீங்க, புதிய வல்லமையை பார்க்க போறீங்க, புதிய காரியங்களையும் பார்க்க போறீங்க. ஏனென்றால் கர்த்தர் உங்கள் நடுவில் இருக்கிற மாதம். கண்களை மூடி ஜெபிப்போமா? அன்பின் பரலோக தகப்பனே, இந்த புதிய மாதத்தின் முதல் நாள் காலை நேரத்தில் நம்முடைய சமூகத்தில் வந்திருக்கிறோம் அப்பா. இந்த நாளை காண கொடுத்த கிருபைக்காக உள்ளத்தின் ஆழத்தின் நன்றி செலுத்துகிறோம். எவ்வளவோ பலவீனங்கள், எவ்வளவோ விபத்துகள், ஆபத்துகளை நாங்கள் சந்தித்துக் கொண்டிருக்கிற இந்த காலகட்டத்தில் நீ ஜீவனை கொடுத்து ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பாதையும் தாண்டக்கூடிய பலனை கொடுத்து வருவதற்காய் ஸ்தோத்திரம். இந்த நாளில் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் நான் ஜெபிக்கிறேன். உடைய வல்லமை இறங்கட்டும், பலவீனங்கள் மாறட்டும், சுகம் உண்டாகட்டும், ஜீவன் உண்டாகட்டும், தட்டைகள் உடைக்கப்படட்டும். இந்த மாதத்தில் ஒவ்வொரு பிள்ளையுடைய வாழ்க்கையிலும் மைட்டியாய் வல்லமையா வெளிப்படும்படியாக ஜெபிக்கிறேன் அப்பா. யாரெல்லாம் ஒரு பாதுகாப்பற்ற நிலைமையில் இருக்கிறார்களோ, யாரெல்லாம் ரட்சிப்பின் அனுபவத்தை இல்லாமல் இருக்கிறார்களோ, பல வருடமா நான் ஜெபிக்கிறேன், மாற்றமில்லை என்று சொல்லுகிறார்களோ, இந்த மாதம் மன ரீதியாக மட்டுமல்ல வாழ்க்கையை மாறத்தக்கதாய் மாற்றங்களை நீர் ஏற்படுத்தி கொடுப்பீராக. ஒவ்வொரு குடும்பங்களும் அதை செய்வதற்காக நன்றி. வல்லமை பிரவேசிப்பதற்காக நன்றி. தடைகள் மாறுவதற்காக ஸ்தோத்திரம் அப்பா. ஒரு புதிய ஆரம்பத்தை நீர் கொடுத்து புதிய காரியங்களை செய்து பிள்ளைகள் உயர்த்தி அப்பா, பிள்ளைகள் மூலமா நீர் மகிமைப்பட போவதற்காக நன்றி. நீர் சந்தோஷப்படுவதற்காக நன்றி அப்பா. ஒவ்வொருவருடன் நீ அமர்ந்திருப்பதற்காக ஸ்தோத்திரம். தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறேன். இந்த மாதமுள்ள ஒவ்வொரு நாளும் உடைய நடத்தல் இருக்கட்டும், உடைய சமூகம் முன் சொல்லட்டும், சமாதானம் பெருகட்டும், சஞ்சலங்கள் மறையட்டும். சத்துரு மேல் ஜெயித்து நாங்கள் எடுத்துக் கொள்கிறோம். இந்த மாதத்திற்கு வைத்திருக்கிற ஆசீர்வாதங்களை சுதந்திரித்துக் கொள்கிறோம். துதிகனமையை ஏற்றுக்கொள்ளும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். கர்த்தர் இந்த மாதம் முழுவதும் நம்மை நடத்துவார். சோர்ந்து போக வேண்டாம். இந்த சிந்தனையோடு, இந்த நம்பிக்கையோடு இந்த நாளை, இந்த மாதத்தை தொடங்குவோம். God bless you.